மூலிகையை பற்றி சில கேள்விகள்லாம் வந்திருந்தது. அதாவது மூலிகை வந்துட்டு மாந்திரீகத்துக்கு பயன்படுமான்னு சொல்லிட்டு. மூலிகையை எப்படி மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தணும்னா, முதல்ல வந்து மூலிகை இருக்கிற இடத்த வந்து முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டு விடிய காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அந்த மூலிகையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு, அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்த வந்து நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த இடத்த வந்துட்டு நாம் தண்ணி தெளித்து அதை சுத்தப்படுத்தி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மஞ்சள் கயிறு, அதாவது நீங்கள் வந்து தாமரை நூலாக இருக்கட்டும், வெள்ளை நூலாக இருக்கட்டும், மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளில் வந்து அந்த வெள்ளை கயிறு நூலை எடுத்து அந்த மஞ்சளில் வந்துட்டு தடவிட்டு, அந்த செடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூலிகை செடி, அந்த செடிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காப்பு கட்டணும். இந்த காப்பு கட்டின பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, நாம் இன்றைக்கி காப்பு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காப்பு கட்டிட்டு போயிட்டு அடுத்த வரக்கூடிய பௌர்ணமிலையோ அல்லது நீங்கள் பூச நட்சத்திரத்துலையோ இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வந்துட்டு எந்த காரணத்துக்காக நாம் எடுக்கணும்னு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மூலிகை வந்துட்டு நாம் எதற்காக எடுக்கிறோம், எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு நாம் கொடுக்கணும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எந்த ராசியை சார்ந்தது அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த மூலிகையை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஷ்ட தேவதை வணங்கிட்டு, நாம் இருக்கக்கூடிய இடத்துல தொட்டு வணங்கிட்டு நம்ம போயிட்டு அடுத்த வாரம் இந்த பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வேலையில் அந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேலையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பு கட்டின அந்த செடியை வந்துட்டு வேறாராமல் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்துட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அந்த வேருக்கு தேவையான மூலிகை, அது எனக்கு நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மூலிகை முழுக்க நம்ம வந்துட்டு அந்த தாந்திரிகத்துக்கு பயன்படும். சரிங்களா? அந்த மூலிகை முழுக்க இலை செடி இருக்கக்கூடிய வேர் முதல் கொண்டு அந்த மூலிகையை வந்து நமக்கு அந்த தாவரம் வந்து நமக்கு முழுக்க செயல்படும். அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த வெப்பம் படாத இடத்துல வந்து நிழலில் நாம் உலர்த்தணும். உலர்த்தி அதை இடித்து அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நல்லா நம்ம கொஞ்சம் மை போல் எடுத்து, மை போலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பவுடர் மாதிரி அரைக்கணும். சரிங்களா? அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு துணி, நல்ல சுத்தமான துணியில் வந்துட்டு அந்த மூலிகையோட பவுடரை ஒட்டி அதை வந்துட்டு நல்லா இருக்க கட்டி நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, அதுக்கான என்ன மூல மந்திரங்கள் இருக்கோ, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகைக்கு நாம் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டிட்டோம். சரிங்களா? சாப விமோசனம் இருக்கு. அந்த மூலிகைக்கு என்ன இருக்குன்னா சாப விமோசனம். அந்த சாப விமோசனை நாம் போக்கணும், நிறைவேற்றி. அந்த சாப விமோசனம் நிறைவேற்றி பண்ணின பிறகு அந்த மூலிகை வந்துட்டு சுத்தமாக இருக்கும், எந்த தோஷமும் இல்லாமல். ஏன்னா எல்லா மூலிகைக்கும் வந்துட்டு தோஷங்கள் உண்டு. சரிங்களா?
அத்தனை மூலிகை நம்ம வந்து ஒரு மூலிகையை எடுக்கிறோம் பொழுது நாம் இயல்பாக சாப்பிட்றதுக்காக நம்ம மூலிகை எடுக்கணும் எடுத்துட்டு போயிடலாம். இந்த தாந்திரிகத்துக்குன்னு எடுக்கக்கூடிய மூலிகைக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணின பிறகுதான் அந்த மூலிகை வந்துட்டு பயன் கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண பிறகு நாம் அந்த மூலிகையை எடுத்து காப்பு கட்டி சாபம் போக்கி அதற்கு மந்திர உயிர் கொடுக்கணும். அதாவது உயிர் கொடுக்கணும், மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. காப்பு கட்டுறோம், சாப விமோசனம் பண்ணுறோம், பிறகு அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். சரிங்களா? அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்த பிறகு அது வந்துட்டு நம்மோட எல்லாமே ஒரு சாதாரணமாக மூலிகை எடுத்து காய வச்சு எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் அந்த மூலிகையோட ரேடிஷனுக்கு அந்த மூலிகைக்கு நம்ம உயிர் கொடுத்த பிறகு அந்த மூலிகையை கொண்டு வந்து பிறகு தான் நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். அங்கேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், காப்பு கட்டிட்டோம், சாப விமோசனம் பண்ணிட்டோம், அந்த மூலிகைக்கு உயிரும் கொடுத்துட்டோம். உயிர் கொடுத்த பிறகு தான் அந்த மூலிகையை நாம் என்ன பண்ணோம், இந்த துணி நல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு, அந்த வெள்ளை துணி சுத்தமான துணியாக இருக்கணும். சரிங்களா? அந்த துணியை வந்து எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வந்து அந்த மூலிகையை வச்சு அதை பத்திரமாக எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? நான் இதை விரிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதுக்குன்னே ஒரு பதிவு போட வேண்டியது இருக்குது. என்னென்னா, அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு காப்பு கட்டுறீங்க, சாப விமோசனம் பண்ணுறீங்க. சாப விமோசனம் பண்ணின பிறகு அந்த மூலிகையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொங்கல் வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, தீபாதூபம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவல், பொரிக்கடலை, அவல், வெல்லம் போன்ற எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த பிறகு தான் நம்ம உயிர் கொடுக்கணும். அது வரலையா அதுக்கான பரிகாரங்களாக நம்ம செய்யணும். நெய்வேத்திய பொருள் நாம் அந்த இடத்துல படைச்சி வச்சுட்டு நாம் அதுக்கு வணங்கிட்டு, அங்கே வணங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை நம்ம கூப்பிட்டுக்கணும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டுக்கணும். சரி, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் என்னவோ அது வழி கொடுக்கணும். நீங்கள் மூலிகை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த தேவதை உங்களுக்கு வழி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி தான் நீங்கள் அந்த மூலிகையை நீங்கள் எடுக்க முடியும். புரியுதா? அதை எடுத்த பிறகு அது இப்போ தான் வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. அப்போது அந்த மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி சாப விமோசனம் பண்ணி அதுக்கு பொங்கலிட்டு தீபம்லாம் காட்டி அதுக்கு வந்துட்டு தேவையான நெய்வேதங்கள் எல்லாத்தையும் படைச்சி பொங்கலிட்டு பிறகு ஒரு எலுமிச்சை பழம் வந்து அங்கே வந்துட்டு பலி கொடுத்து கனியை கொடுத்து பிறகு அந்த மூலிகையை நீங்கள் எடுக்கணும். எடுத்த பிறகு அங்கிருந்து நீங்கள் அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்த பிறகு அந்த மூலிகையை ஒரு நல்ல துணி, சுத்தமான துணியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகையை கொண்டு பத்திரமாக அந்த சுத்தமான துணியில் பத்திரமாக நீங்கள் அந்த வச்சு அதை வந்துட்டு எந்த ஒரு யாரோட பார்வையும் படாத அளவுக்கு. இன்னும் முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இரும்பு படக்கூடாது. அந்த மூலிகையில் என்ன பண்ணக்கூடாது, இரும்பு படக்கூடாது. சரிங்களா? எந்த உலோகமும் படக்கூடாது. அந்த மூலிகைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்து அந்த துணியில் அழகாக வச்சு யாருக்கும் தெரியாமல், யாரோட பார்வையும் படாமல். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. அப்போது மக்கள் யாரும் நடமாட்டம் இருக்காது, இந்த மிருகங்களோட நடமாட்டம் இருக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய மூலிகையை மிருகங்கள் பார்த்தா கூட அந்த மூலிகையோட சக்தி போயிடும். அப்போ அந்த மூலிகையோட நோக்கமெல்லாம் உங்களுக்கும் அந்த மூலிகைக்கு மட்டும்தான் சம்மந்தம் வரும். அப்போ அந்த மூலிகை நீங்கள் எடுக்கும் பொழுதே நீங்கள் அது எவ்வளவு கவனமாக பார்த்துக்கணும். யாராவது வழி போகிற போக்கில் யாராவது பார்த்துட்டு போனாலும் அந்த மூலிகையை வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜாலங்களாக இருக்கட்டும், அந்த மூலிகை எதுக்காக எடுக்கிறீங்களோ அது வந்து பயன் ஆகாது. அப்போது அந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே யாருமே வந்துட்டு அதிகமாக தென்படாத அளவுக்கு அந்த மூலிகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வந்து கட்டிக்கிட்டு அழகாக பத்திரமாக வச்சுக்கிட்டு பயபக்தியோட
அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக பயன்பெறணும் அந்த மூலிகை, அதுக்காக மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். அதாவது மூல மந்திரம் எதுக்காக? வசியமா, ஸ்தம்பனமா, ஆக்ரோஷனமா, விட்டு பேசணுமா, சரிங்களா, மாரணமா, வேதனமா, எதுக்காக நீங்கள் இந்த உச்சாரணமா, எதுக்காக நீங்கள் அந்த மூலிகை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்காக மந்திரங்கள் அப்பொழுது தான் நீங்கள் உச்சரிக்கணும். அது வரையும் நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டியது எல்லாம் முடிச்சுட்டு இங்கே நீங்கள் உங்களோட பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு இதுக்காக நான் இந்த மூலிகையை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மூல மந்திரத்தை நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். எதுக்காக? நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த மூலிகைக்கு நம்ம உணர்த்துறது, சரிங்களா? அப்பொழுதுதான் அந்த மூலிகை உங்களோட என்ன தோற்றம், என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணத்துக்கு அந்த மூலிகை வேலையை செய்யாது, சரிங்களா? இந்த மூலிகைகளால் செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது. இது தர்மத்துக்காக இருக்கும், சரிங்களா? ஒரு மூலிகையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ ஒரு மூலிகை நம்ம எடுக்கிறோம், அதாவது எதுக்காகன்னா ஏதோ ஒரு ஜாலம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம எடுக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு வியாபாரத்துக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காகவோ நம்ம இந்த ஒரு ரேடியேஷன் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த மூலிகையில் நம்ம ஒரு ரேடியேஷன் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி அதோட தன்மை இயல்பாகவே இருக்கும், சரிங்களா? அது அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதோட தன்மை நமக்கு வேலை செய்யும், சரிங்களா? இப்படி தான் இந்த மூலிகையை நாம் பயன்படுத்த முடியும். தாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னா இதுக்கான முறைகள் இருக்குது. இதுக்கான முறைகளை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் இந்த தாந்திரிகத்திற்கு இந்த மூலிகை நல்லா பயன்பெறும், பலன் அடையும். இதனால் பலன் அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, பலன் அடைகிறாங்க, சரிங்களா? இதை முறை இல்லாமல் நாம் மூலிகையை எடுத்து நாம் ஏதோ நம்ம ஒரு புத்தகத்தில் பார்த்துட்டு புத்தகத்தில் நம்ம போட்டிருக்காங்க, இதெல்லாம் எடுத்து நாம் செய்தால் சரியாக ஆகணும், கிடையவே கிடையாதுங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, இந்த மூலிகை எடுத்து நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தினா இது உங்களுக்கு கர்ம வினை சேராமல் இருக்கும், சரிங்களா? இதை நீ எடுத்துட்டு தீமைக்காகவோ மற்ற சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவோ தீமையை செய்ய ஆரம்பித்தா இது உங்களுக்கு கர்மத்தை வாங்கி கொடுத்துரும், சரியா? வினை வாங்கி கொடுத்துரும். அந்த வினைன்றது சாதாரணது கிடையாதுங்க, ஜென்மம் தொடர்ந்துட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால் இந்த மூலிகை வித்தைகளாக இருக்கட்டும், மூலிகை சம்பந்தப்பட்ட தாந்திரிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனையாக இருக்கட்டும், வெறும் நன்மைக்காக மட்டுமே, சரிங்களா? அதுக்கு பயன்படுத்தி நீங்கள் பயனடையலாம். ஆனந்த கண்ணன் வாங்க, நல்லா இருக்கீங்களா? ராஜா வாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது கேள்வி ஏதாவது உங்ககிட்ட இருக்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. சரி, ஓகே. வாங்க, நன்றி, வாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய எதுக்காக நம்ம பயன்படுறோமோ அதுக்காக நம்ம மூலிகை பயன்படுத்தலாம். இன்னொன்று என்னங்கன்னா, இந்த புல்லுருவின்னு இருக்கு, நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த உடைய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா புல்லுருவி அப்படின்வாங்க. அந்த புல்லுருவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமெண்ட் வருது. வணக்கம் வாங்க, வணக்கம் வாங்க. அந்த புல்லுருவி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக
கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ அந்த புல்லுருவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புல்லுருவி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்துட்டு ஒரு மரம் போயிட்டுருக்குங்க. மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், ஆலமரத்துக்கு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளை வந்து பிரியும். அந்த கிளை பிரியக்கூடிய இடத்துல ஒரு புல்லுருவின்றது ஒரு செடி ஒன்று வளர்ந்து வரும். சரிங்களா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பறவைகள் வந்துட்டு அந்த மேலே பறக்கும் பொழுது அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போட்டுரும். அப்போ போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அதே மாதிரி அரிய வகை புல்லுருவிகளாக இருக்குது. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தோட இடுக்கில் போடும்போது அந்த இடுக்கில் இருந்து அந்த வேர் என்ன ஆகுன்னுட்டா, அந்த வேரை விட்டு அந்த புல்லுருவி வந்துட்டு வெளிப்படக்கூடும். அந்த புல்லுருவி எதுக்காக பயன்படும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் மாந்திரிகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வசியத்துக்கு பயன்படும். இந்த மோகன சக்தின்னு சொல்லும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த புல்லுருவி ரொம்ப பயன்படுது. அதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான நான் இந்த மூலிகைக்கு என்ன சொன்னேனோ அதே தான் இந்த புல்லுருவிக்கும் செய்யும். காப்பு கட்டணும். சரிங்களா? காப்பு கட்டிய பிறகு அதுக்கு சாப விமோசனம் போக்கணும். சாப விமோசனம் போக்கின பிறகு அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் இடணும். சரிங்களா? பழம் கொடுக்கணும், தீபா தூபம் காட்டணும். என்ன மரியாதைலாம் நம்ம செய்யணுமோ இதெல்லாம் செய்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தேவதைக்கு நாம கேட்கணும், இந்த மூலிகையை நான் எடுத்துக்கணும். சரிங்களா? முறையான நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் செய்த பிறகு அந்த மூலிகையை எடுக்கும் பொழுது ஒரு வேறு கூட அறக்கூடாது. வேறு அறாமல் அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு யாரோட பார்வைக்கும் படாதவாறு அதை நல்ல ஒரு சுத்தமான துணியில் வச்சு அதை கொண்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வைத்து பிறகு நீங்கள் அந்த மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதே புல்லுருவிக்கும் மூலிகைக்கும் உள்ள வித்தியாசம். மண்ணில் விளையக்கூடிய மூலிகைக்கும் மரத்தின் மேலே வளர்ந்துருக்கக்கூடிய புல்லுருவிக்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய முறைகள் ரெண்டுது ஒன்று தான். ஒரே மாதிரி செய்யணும், ஆனால் அதே ஃபாலோ பண்ண அவ்வளோதான். ஐயா ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்விக்கான நான் பதில் சொல்கிறேன். வணக்கம். வணக்கம். நீங்கள் கேட்டிருக்க கேள்வி, இந்த அருள்வாக்கு சொல்கிறாங்களே அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்றது கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அருள்வாக்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அருள்வாக்கு அதை நான் எந்த மாதிரி உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அருள்வாக்கு சொல்லி பல குடும்பங்கள் வந்துட்டு நல்லா இருக்கு. இதே அருள்வாக்க கேட்டுக்கிட்டு போய் அதை செய்து பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு. சரிங்களா? இந்த அருள்வாக்க சொல்லி பல குடும்பங்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. சரிங்களா? அருள்வாக்கு உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்கிறவங்க மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறபடி பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஒரு வேதங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நான் வந்து மக்கள் மத்தியில் போய் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது செய்யக்கூடாது, இதை செய்யணும், நீ செய்கிறது வந்து தவறாக போகுது நமக்கு முன்னாடியே தெரியுது இல்லையா? இதை நம்ம போய் சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, நீயே என்ன மாதிரி மனுஷன் தான், நீ சொல்கிறது நான் கேட்டுருந்தா எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிடுமா அப்படின்னுவோம். அப்போது நம்ம சாமியாடி சொன்னோன்னு வச்சுங்களேன், அதை கேட்டுப்பாங்க. சரிங்களா? இந்த அருள்வாக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதீதமான சக்தியை நாம் வந்து நமக்குள்ளே வந்து சேகரிச்சுப்போம். நான் பொதுவாக சொன்னால் நீ கேட்க மாட்டேன். அப்போ நான் அருள்வாக்கு வந்து நான் சாமியாடி சொன்னாதான் நீ கேட்ப. அப்படின்ட்டு இருக்கும்போது இதை ஒரு யுக்தியாக வந்து பயன்படுத்துகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இது நன்மைக்காக பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தர்ப்பத்திற்காக அருள்வாக்கு சொல்கிறவங்க இருக்காங்க.
அதாவது உனக்கு வேண்டியபடி அருள்வாக்கு நான் சொல்லுவேன். அவர் வேண்டானா வேண்டாதபடி அருள்வாக்கு சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு வேண்டியவருக்கு நான் அருள்வாக்கு சொல்றேன்னா, நல்ல விதமா சொல்லுவேன். சரிங்களா? நெறைய விஷயங்கள் பாசிட்டிவா சொல்லுவேன். சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வேண்டாதவங்கள அருள்வாக்கு சொல்லணும்னா, எப்படி வேணாலும் சொல்லுவேன். இத பண்ணியிருக்காங்க, அத பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுக்காரர் இத பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகாதவன் வந்து எனக்கு யார் ஆகாதோ அவங்கள வந்து நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த மாரி அருள்வாக்கு சொல்றவங்களும் இருக்காங்க. சரி, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி அருள்வாக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அருள்வாக்குன்றது பல குடும்பங்கள வாழ வச்சவங்களும் இருக்காங்க. இதே அருள்வாக்கு சொல்லி பல குடும்பங்கள சீரழிச்சவங்களும் இருக்காங்க. இதே சந்தர்ப்பத்துக்காக அருள்வாக்கு சொல்லி, தன் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா மாரி பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. சரிங்களா? அருள்வாக்கு நல்லா சொல்லி 4 பேர வாழ வச்சா நல்லது, சந்தோஷம். சரிங்களா? தோஷம் இல்லாம போகும். அருள்வாக்கு சொல்லி பல குடும்பத்த அழிச்சா, அவங்களுக்கு என்ன நடக்கும்? கர்ம வினை, ஊழ்வினை. சரிங்களா? இதெல்லாம் அந்த அந்த ஒரு நபருக்கு நடக்கும். அதனால இந்த அருள்வாக்கு சொல்லும் பொழுது, நல்லதா மட்டும் சொல்லணும். சரியா? வேண்டப்பட்டவங்க, வேண்டாதப்பட்டவங்க அதெல்லாம் கிடையாது. சரியா? நீதி, நேர்மை இவ்வளவுதான். சரியா? இந்த அருள்வாக்கு சொல்லும் பொழுது, இது வந்து ஒரு உத்தியோகம், இது வந்து ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டா, தொழில் தர்மம்ன்னு இருக்கு. அது வேண்டப்பட்டவங்க வந்தாலும் ஒரே மாதிரி சொல்லணும். வேண்டாதப்பட்டவங்க வந்தாலும் ஒரே மாரி. ஏன்னா நம்பி வராங்க. நம்பி வந்து அருள்வாக்கு கேட்கும்பொழுது, அந்த அருள்வாக்கு கேட்கும்போது, ஒரு மனதில வந்து ஒரு குரோத எண்ணத்த வச்சுக்கிட்டு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடாது. சரிங்களா? வேண்டாதப்பட்டவனா இருந்தாலும் என்ன நீதியோ அத மாரி தான் அருள்வாக்கு சொல்லணும். சரிங்களா? அருள்வாக்கு சொல்லும்போது தவறா எதுவும் சொல்லிடக்கூடாது. சரியா? இருக்கிற உண்மைய சொல்லுங்க. இல்லையா தெரியலையா விட்டுருங்க அவ்வளோதான். ஏதோ இருக்கிறத சொல்றேன்றதுக்காக, சாமி சொல்றேன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து தவறா முடிஞ்சு போச்சுன்னா, அப்படியே திருப்பி அவங்க மேல போட்டுருவீங்க. நீங்க சரியா பண்ணவே இல்ல. அதனால தான் இது நடந்து போச்சு அப்படின்றது. சரிங்களா? அதுக்கான விளக்கத்த சொல்லுங்க. அருள்வாக்கு சொல்லுங்க. அருள்வாக்கு சொல்லும்பொழுது வேண்டான்னு ஏன்னா மக்கள் வந்து நெறைய வந்து சாமி சொல்லும். சாமி சொன்னா நல்லது நடக்கும். நம்பலாம்ன்றவங்களுக்கு அந்த நம்பிக்கைய கரெக்ட்டா வந்து அருள்வாக்கு சொல்லும்போது சொல்லணுமே தவிர, ஏதோ ஒண்ணு வேண்டப்பட்டவங்க ஒரு மாதிரியும், வேண்டாதப்பட்டவங்க ஒரு மாதிரியும். சரிங்களா? சில பேர கெடுக்கணுன்றதுக்காக சில குடும்பத்த வந்து நெறைய அதாவது நம்மளால முடிந்த வரை அருள்வாக்கு சொல்லணும்னு சொல்றோம். நம்மளால முடிந்த வரை ஏன்னா கர்மத்த சேர்க்காதீங்க. ஊழ்வினைய சேர்க்காதீங்க. சரிங்களா? வர்றவங்களா நல்லவங்களா வரட்டும். சரிங்களா? இது செய்து குடுக்குறேன், அது செய்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அருள்வாக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, தவறான ஒரு கருத்த வந்துட்டு மக்களோட மத்தியில விடாதீங்க. சரிங்களா? ஏன்னா மக்கள் நம்புறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து அருள்வாக்க நம்புறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்துட்டு மனிதர்கள் சொன்னா, நீயும் நானும் நேருக்கு நேரு பேசியப்பா இது செய்யாதன்னு சொன்னா, ஏத்துக்கிட்டு போற அறிவாளிகள் இருக்காங்க. சரிங்களா? இதுல நீயும் மனுஷன், நானும் மனுஷன், நீ சொல்றத நான் என்னடா சேர்த்து என்ன விட நீ அறிவாளியான்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சாமிய தான் நம்புவாங்க. சரியா? சாமின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு சொல்றாங்க பாரு அவங்க நம்புவாங்க. அப்படி நம்ப வரவங்கள நீங்க அந்த நெறிப்படுத்துங்க. சரி பண்ணுங்க. சரிங்களா? இதுதான். அந்த அருள்வாக்குல இப்படிதான் இருக்கு. இந்த அருள்வாக்கு வந்துட்டு அருள்வாக்குல நெறைய மாடல் இருக்கு. ஒருத்தரும் ஒரு மாடல்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க. சரி, அது அவங்களோட தொழிலோட அது விஷயம். நல்லது சொன்னா சரி. அருள்வாக்கு சொல்லி 4 குடும்பத்த 4 நண்பர்களையும் 4 பேர் அவங்க தேடி வரவங்க வந்துட்டு நல்ல ஒரு வழி அமைச்சு குடுத்தா நல்லது. இந்த அருள்வாக்கு சொல்லி சீரழிக்காம இருந்தா போதும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி அருள்வாக்கு சொல்லாம இருந்தா போதும். எல்லாம் பொதுவா சொல்லுங்க. நீதி நேர்மையோட சொல்லுங்க. தவறு இல்ல.
இந்த கர்ம வினைன்றது இப்போ நான் பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுதான். எது தோஷம், எது செய்யக்கூடாது, எதெல்லாம் வினையோ அந்த பக்கம்லாம் போகவே கூடாது. சரிங்களா? அப்போ நீதின்னு ஒன்று இருக்கு. அதாவது சுபகர்மம், பாவகர்மம் இருக்கு. இந்த சுபகர்மம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்திலேயே நிறைய இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய சந்தோஷம், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அது என்னன்னா, அதை தானே ஏற்றுப்பாங்க. அந்த கஷ்டங்களை நான் செய்கிறேன்னு முன் செய்கிறாங்க பாருங்க, அது சுபகர்மாவில் போய். ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, இந்த கஷ்டம்லாம் நான் அனுபவிக்கணுமா, இந்த மாதிரி அனுபவிக்க வேண்டாம்னு சொல்கிறது என்னன்னா பாவகர்மாவில் போய். சரிங்களா? இது அந்த சுபகர்மான்றது தாமே ஏற்றுக்கிட்டு செய்கிறது. நாம தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஆர்வத்தில் இதை நான் பண்ணுவேன், இதை செய்வேன், இது நான் முடிச்சே தீருவேன்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு செய்யுது. எனக்கு வேண்டாவே வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் வேண்டாம், இதுக்கு எனக்கு தேவையே இல்லை, இது எதுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எனக்கு வேண்டும், இது தேவையான ஒரு இதில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, இது வேண்டாம் வேண்டாம், இந்த பிறவி என்பது இல்லை அப்படின்றது அது மேலே ஒரு வெறுப்பு வருது பாருங்க, அது கர்மா. சரியா? பாவ கர்மா. இதுக்கு தான் நம்ம கவனிச்சுட்டு எது நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி செய்யும் பொழுது இது தோஷம் படும், இது தோஷம் படாது. மற்றவங்களை மனசை கஷ்டப்படாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது கர்மாவில் வராது. சரிங்களா? மற்றவங்களை கஷ்டப்படுத்துறீங்க, மற்றவங்களை நோவடிச்சிங்க, உங்கள் பெருமைக்காக மற்றவங்களை ஈடுபடுத்துறீங்கன்னா அது தோஷத்துக்கு வந்துடும். நல்ல கருத்து. அதாவது சில பேர் உடல் ரீதியான சில கோளாறுகள் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க மனதுக்குள்ள 2 விதமான தோற்றங்கள் இருக்கும். எப்படின்னா, அந்த பிராணயம் சரியான ஒரு நடுநிலையாக போகாது. அப்போ என்னன்னா, அந்த பிராணயம் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அதை திரும்ப உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பிராணயம் செல்லாத காரணத்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம் வரும். ஏதோ ஒன்று நடக்குது, அவங்கள அறியாமையே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ நினைப்பாங்க, பழைய எண்ணங்கள்லாம் வரும், சிந்தனைகள்லாம் வரும். அப்போ என்னென்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதில் பெரும்பாலும் இந்த நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு அதுக்கு அடிக்கடிக்கு ஏற்படும். அப்போ என்ன பண்ணாலும் சோர்வாக போய் உட்காந்துருவாங்க, பசிக்குதுன்னு போவாங்க, பசிக்காது, சாப்பிடணும்னு நினைப்பாங்க, பசி எடுக்காது, தூக்கம் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அந்த நாடி எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சஞ்சலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சஞ்சலங்கள் தெரியாது, பழைய எண்ணங்கள்லாம் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பிடிச்சிருக்கோ, என்னமோ நடந்துருக்கோ, இல்லை நம்ம ஏதாவது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். இன்னொன்று என்ன, வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏதாவது செய்திருக்காளா, மாந்திரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காளா அப்படின்னு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் பேய் ஓட்டன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நிறுத்துருவாங்க. அந்த பேய் 1 மாதம் இல்லைங்க, 2-3 மாதம் ஆனாலும் போகாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த நீர்ச்சத்தானது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஊட்டங்கள், அதுக்கான சத்து அவங்களுக்கு கிடச்சதுனாலுமே அவங்களுக்கு அது இயல்பாகவே அதோட குணங்கள் வரும். அவங்களெல்லாம் கொண்டு போய் பேய் பிடிச்சின்னு சொல்லி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ சில பேர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு சாமியார்கிட்ட விட்டுருவாங்க, வேற வழி இல்லைன்னு ஆடுவாங்க.
சரிங்களா? வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, போயிட்டு ஆடிட்டு இருக்க வேலை வேற இல்ல. நெறைய பேர் வந்துட்டு இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சே இருக்காது. அவங்க உடல் ரீதியான கோளாறுகள் இருக்கும். அந்த கோளாறு தன்னால சரியாகும். சரிங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய இந்த கதைகள்லாம் படிப்பாங்க. இந்த பேய் கதைங்க, இந்த பேய் படங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு மன ரீதியாவே அவங்களுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா, அது அவங்க அந்த வந்து தன் கேரக்டராவே நெனச்சுருவாங்க அது. அதோட ஓ! இப்படியெல்லாம் நம்ம படிச்சோம், இப்படியெல்லாம் இருந்தோன்றது அவங்க அது வேற, இது வேறன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க அதுல இறங்கிடுவாங்க. அந்த மாரி இறங்கும் பொழுது, அந்த உடைய உடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது அப்படியே நின்னுடும். நிக்கும் பொழுது அது அந்த பம்ப உடுக்கலாம் அடிப்பாங்க. அது மாரி வந்துட்டு அடிச்சு அவனுக்கு கேட்கும்போது என்னன்னா, அதோட எண்ணத்துல என்ன இருக்கோ, அது வெளிப்படையா சொல்லும். ஏன்னா, அதுவே ஏத்துக்கும். அந்த மாதிரியா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. சரிங்களா? பேய் இருக்கிறது தன்னால அதாவது அதுவே வந்து ஏத்திக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இவங்களோட அனுமதி இல்லாம எதுவும் வந்து மேல வராது. இவங்க அனுமதிச்சு அந்த கேரக்டரா இவங்க மாறினா தான். சரிங்களா? ஒரு இடத்துல போய் இது இருக்கா? இந்த இடத்துல இருக்கா? இத புடிச்சா இப்படிலாம் இருக்குமா? இதெல்லாம் இருக்குமான்னு அவங்க நெனச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க மனதுக்குள்ள அதே அவங்களே ஏத்திக்கொண்டு நிறுத்திக்கிறது தான் அந்த இடம். சரிங்களா? பேய அவங்களே கொண்டு போய் நிறுத்திப்பாங்க. அப்போ அவங்க அந்த கேரக்டரா மாறும்பொழுது, அது வந்து அவங்க அந்த கேரக்டராவே தான் இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு புரிய வச்சு, அத ஓட்டி, அத இது பண்ணி அதெல்லாம் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சரி, ஏதோ நம்ம இங்கேருந்து மீண்டு வந்தா போதுன்றதுலாம் இருக்கு. சரியா? பொதுவா பார்த்தா அந்த பேயின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் நமக்கு அடங்காது. சரிங்களா? நான் என்ன செய்யணும்னு நெனைக்கிறேனோ, அத செய்வேன். அது சரியோ, தவறோ அது கிடையாது. எனக்கு சரி, தவறுலாம் எனக்கு புரிய வேண்டியதில்ல. நான் நெனைக்கிறத நான் சாதிக்கணும். அப்படின்றது தான் பேய். சரிங்களா? பேய்க்கு நீதி தர்மம்லாம் கிடையாது. நீதி நேர்மைலாம் கிடையாது. சரிங்களா? அதுதான் பேய். நான் கத்துவேன். கத்துறது பேய். ஏன்னா பேய் மட்டும் தான் கத்தும். தேவர்கள் கத்துவாங்களா? கத்த மாட்டானுங்க. அப்போ கத்தி இத நான் செய்வேன். எனக்கு நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் கிடையாது. அப்படின்னு செய்யக்கூடியது தான் பேய். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. பேய் பிடிச்சிருக்குன்னா அதான். மனசுல பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா, எதுக்கும் அடங்காது. தன் எண்ணத்துக்கு அடங்காது. தன் எண்ணத்துக்கு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் பேய்கள் கிடையாது. சரியா? பொய் நெறைய பேசுங்க. இதுகெல்லாம் பேயோட லிஸ்ட்ல சேர்த்துற வேண்டியதுதான். சரியா? அதுங்கலாம் அது பொருத்தமா இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? பதிவு வந்துட்டே இருக்கு.